ஏன் சரோ நான் மாறிட்டேனா? என்னங்க இது? இல்ல அம்மாவின் தங்கச்சியை மறக்கிற அளவுக்கு நான் மாறிட்டேனா? என்னங்க நீங்க? உங்க அம்மா ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டாங்க. அத போய் நீங்க பெருசா எடுத்துக்கிறீங்களே. சரி இத சொல்லு. நான் என்ன பொண்டாட்டி தாசனா? இப்ப என்ன சிரிப்பு? இல்லங்க. இதெல்லாம் போய் நீங்க என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? எங்க அம்மா என்னென்னமோ பேசுறாங்க. நிர்மலா எவ்வளவு மோசமான காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கா. அவளை விட்டுட்டாங்க. அவளை 2 அடி அடிச்சதுக்காக அந்த இடத்துல நான் கேட்டவன் ஆயிட்டேன். நான் பண்ணது மட்டும் தான் தப்புங்கிற மாதிரி என்ன திட்டி தீக்குறாங்க. நான் அவங்கள விட்டு விலகிட்டேனா? மாறிட்டேனா? மறந்துட்டேனா? வேதனையா இருக்கு சரோ. நம்ம யார் மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்கோமோ அவங்க நம்மள புரிஞ்சுக்கலன்னா எங்க போய் முட்டுக்கிறதுன்னு தெரியல. கோவத்துல பேசினதை எடுத்துக்கிட்டு ஏன் இப்படி புலம்புறீங்க? நான் கூட தான் கோவத்துல பேசினேன். என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது. இந்த நிர்மலா செஞ்சது, போலீஸ் ஸ்டேஷன் போனது இதெல்லாம் எனக்கு பெருசாவே படல. அம்மா என்ன புரிஞ்சுக்காம பேசுறாங்க. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே சமயம் எங்க நான் அம்மா மனசு நோக்கடிச்சிட்டேனோன்னு எனக்கு சங்கடமா இருக்கு. நடந்ததை எல்லாம் மறந்துட்டு இனிமே என்ன பண்றதுன்னு யோசிங்க. என்ன பண்றதுன்னே புரியல சரோ. நினைச்சாலே தலையெல்லாம் சுத்துது. நீங்க கோவப்படலைன்னா நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லு. எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற நிலைமையில தான் நான் இருக்கேன். நிர்மலாவை பத்தி நான் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேங்க. அவ பிடிவாதக்காரி. சொல்லப்போனா கொஞ்சம் சுயநலவாதி. அவளோட பிடிவாதத்தை அண்ணனுக்காகவும் அம்மாவுக்காகவும் அவ விட்டு கொடுக்க மாட்டா. அவகிட்ட பேசி மனச மாத்தி நாம சொல்றபடி அவளை கேட்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால அவ விரும்புற மாதிரியே அவ லவ் பண்ற ரமேஷுக்கே அவளை கட்டி கொடுத்துட்டா. என்ன சரோனி யோசனை சொல்றேன்னு சொல்லிட்டு ஏதோ பைத்தியக்காரத்தனமா வளரிட்டு இருக்கேன். இந்த ரமேஷன் நானும் எளியும் புனியமா இருக்கும். என்ன சாராய கேஸ்ல மாட்டி கொடுத்தது அவன் தான். அது வெறும் சந்தேகம் தானே. அது எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? இந்த காரியத்தை பண்ணது அவங்க தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவன் வீட்டுல நம்ம எப்படி சம்பந்தம் பண்ண முடியும்? நானே குழம்பி போய் ஒரு யோசனை கேட்டா நீ சொல்ற யோசனைல எனக்கு சுத்தமா கிறுக்கு பிடிச்சிடும் போல இருக்கு. இல்லங்க, நான் சொன்னதை நீங்க நிதானமா யோசிச்சு பாத்தீங்கன்னா நான் சொல்ற யோசனை நல்லதுன்னு உங்களுக்கே புரியும். உங்களுக்கும் சிவசாமிக்கும் நடுவுல இருக்கிற பகையினால தானே இத்தனை பிரச்சனைகளும் வருது. இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா அதுவும் சரியாயிடும்ல. சரோ, நிர்மலா ரமேஷ கட்டிக்கிறது எனக்கே பிடிக்கல. அப்புறம் எப்படி அவங்க எதுக்கு ஒத்துக்குவாங்க? பெரியவங்களை விடுங்க. அந்த ரமேஷ் தானே நம்ம பொண்ணை காதலிக்கிறான். நிர்மலாவை பத்தி அவங்க வீட்டுல நல்ல அபிப்பிராயத்தோட தான் இருப்பாங்க. நீங்க போய் கேட்டீங்கன்னா ஒருவேளை அவங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலும் சம்மதிப்பாங்க. ரமேஷோட காதல அவங்க அப்பா மறுக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது. எப்படி சரோ? ஒருவேளை நம்ம பேச போய் அவங்க வீட்டோட சேர்ந்து நம்மள அவமானப்படுத்திட்டாங்கன்னா? படுத்துட்டுமே. யாருக்காக நீங்க அவமானப்பட போறீங்க? உங்க தங்கச்சிக்காக தானே, நம்ம நிர்மலாக்காக தானே. இது பாருங்க, நிர்மலா ரொம்ப தெளிவா சொல்லிட்டா. அவ அவளோட முடிவுல இருந்து மாறதா இல்ல. அது மட்டும் இல்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரு தடவை நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேலேயும் நீங்க அவளுக்காக ஒரு சம்பந்தத்தை தேட முடியுமா? அப்படி நீங்க தேடினாலும் அவதான் இதுக்கு ஒத்துக்குவாளா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட பிடிவாதம், தயக்கம் இதெல்லாம் மறந்துட்டு நிர்மலாக்காக ஒரு தடவை முயற்சி பண்ணி பாப்போமே. நீ சொல்றதும் சரிதான். ஒத்துக்கிட்டீங்களே, அதுவே சந்தோஷமா இருக்கு. நீங்க உடனடியா அத்தையும் நிர்மலாவையும் பார்த்து அவங்கள நீங்க சமாதானப்படுத்துங்க. சரி. அப்படியே நிர்மலா கிட்ட அவளுக்கும் ரமேஷ்க்கும் இருக்கிறது உண்மையான லவ்வான்னு தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் சிவசாமி கிட்ட போய் நாம பேசுவோம். சரி, போலாம். நீயும் கிளம்பு. போசே, போசே. என்னமாமா? வாப்பா, புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இந்த ராமசாமி படையாச்சி நிலத்தை கரையம் பண்ணி கொடுக்கறதா பேசிக்கிட்டு இருந்தோம்ல. ஆமா. எவனோ ஒருத்தன் கிளப்பி விட்டுக்கிறான். அந்த நிலத்துல ஏதோ வில்லங்கம் இருக்குன்னு அவர் கொஞ்சம் பயப்படுறாரு. அவர் போய் பார்த்து அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு வரலாம். சிதம்பரம். யாரு?
அடே மெட்ராஸுக்கு பொண்ணு பார்க்க போனவளா? வாங்க 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 வாங்க. என்ன பொண்ணெல்லாம் பாத்தீங்களா? பொண்ணு நல்லாவே பார்த்தோம். வாங்க வாங்க உள்ள உட்காந்து பேசுங்க. வாங்க 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 இப்படி இருங்க. உட்காருங்க. வாங்க உட்காருங்க. தானா இவங்க எல்லாம் வந்திருக்காங்க பாரு. குடிக்க தண்ணி எல்லாம் கொண்டா. ஆமா பெரியவர் வரல? பட்ட அசிங்கத்துக்கு அவர் எப்படி இங்க வருவாரு? ஏ அங்க ஏதாவது பிரச்சனையா? அங்க எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கு. இப்படி ஒரு குடும்பத்தை எப்படிங்க தேடி புடிச்சு சம்மதம் பண்ணீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போனீங்களா இல்லையா? போனோம். பொண்ணை தவிர வீட்டுல உள்ள எல்லாரையும் பார்த்துட்டு வந்தோம். கொஞ்சம் விவரமா பேசுறீங்களா? உங்களோட சம்பந்தக்காரன் சொல்லிதான் நாங்க பொண்ணு பார்க்க போனோம். அங்க என்னடான்னா பொண்ணு வீட்லயே இல்ல, வந்துரும் உட்கார்ந்து இருந்தா கடைசியில போலீஸ் தான் வந்தது. வந்து உங்க மருமகனை இழுத்துன்னு போயிடுச்சு. போலீஸ் வந்து என் மருமகனை இழுத்துட்டு போச்சா? ஆமா, அந்த கருமத்தையும் பார்த்துட்டு தானே வந்தோம். எதுக்குங்க? எதுக்கு என் மருமகனை இழுத்துட்டு போச்சு? காரணம் இல்லாம போலீஸ் வீட்டுக்குள்ள வருவாங்களா? அவரு சாராயம் கடத்திட்டு போனதா சொல்றாங்க. இன்னும் என்னென்ன ஃப்ராடு பண்ணாரோ. இல்ல இல்ல இதுல நிச்சயமா ஏதோ தப்பு நடந்திருக்கு. என் மருமக அப்படிப்பட்ட ஆள் இல்ல. என்னங்க வெள்ளந்தி மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க? அந்த குடும்பம் ஒண்ணும் சரியில்லைங்க. நம்ம வீட்லயும் தான் பொண்ணு பாக்குற விசேஷம் எல்லாம் நடந்தது. ஆனா இந்த மாதிரியா? ச்சே, அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் வரவே இல்லைங்க. ரொம்ப சீர்கெட்ட குடும்பம் மாதிரில தெரியுது. ஐயா கொஞ்சம் நிதானமா பேசுங்க. நடந்தது என்னன்னு பூரா தெரியாம வார்த்தையை விட்டுறக்கூடாது. நம்ம வீட்லயே பொண்ணு இருக்குது இல்ல? சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க சிதம்பரம். இத்தனை வயசு அனுபவம் ஆகி கூட இன்னும் உங்களுக்கு மனுஷனை புரிஞ்சுக்க தெரியலையே. அந்த வீட்டாளுங்க மூஞ்சில எழுதி ஒட்டிருக்கு, இது ஒன்னும் விளங்காத குடும்பம். எப்படிதான் அங்க போய் நீங்க மாட்டிக்கிட்டீங்களோ? நிறுத்தியா? போதுன்னு பார்த்தா வாய்க்கு வந்து அப்படி பேசிக்கிட்டே போறேன். உனக்கு அந்த குடும்பத்தை பத்தி என்ன தெரியும்? அங்க போய் 1 மணி நேரம் இருந்திருப்பியா? அதுக்குள்ளே என்னமோ இந்த குடும்பத்தை கரைச்சு குடிச்ச மாதிரி பேசுறேன். அது என்கிட்டயா? யாருக்கிட்ட என்ன பேசணும் தர வேணாம். கெட்ட நேரம் யாருக்கு வேணா வரலாம். ஏன் நீ போன நேரம் தான் போலீஸ் வந்து மாப்பிள்ளையை பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கா? என்னங்க இப்படி பேசுறீங்க? எப்படி பேசுறேன்? இவன் பேசுறது ஒழுங்கா இருக்கா? என்ன தெரியல பேசிட்டு இருக்க? என் மாப்பிள்ளை வியாபாரத்துல போட்டி போறாம எல்லாம் அதிகம். அவருக்கு வேணாதவங்க போலீஸை ஏவி விட்டுருக்கலாம். அப்புறம் பொண்ணு வரையில அங்கலாச்சிக்கல. அதுக்கு என்ன பிரச்சனை? பஸ் ரிப்பேர் ஆயிருக்கலாம், வழியில மறியல் ஆயிருக்கலாம். ஏதாவது தெரிஞ்சு பேசணும். ஏன் இந்த கோணம் புத்தி? அதுக்காக எதுக்குங்க கோவப்பட்டு பேசுறீங்க? சரோ பொண்ணு தங்கமான பொண்ணு, அத போய் இப்படி ஒரு சிக்கலான குடும்பத்துல கொடுத்துட்டீங்கன்னு வருத்தத்துல பேசினா அதுக்காக இப்படியா மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறது? நம்ம சரோ மேல இருக்கிற அக்கறையில தாங்க இப்படி பேசுறோம். போதுங்க. என் பொண்ணு மேல அக்கறை காட்டுறதுக்கு நான் இருக்கிறேன். நீங்க கிளம்புறங்க. வாங்க, நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க பஞ்சாயத்துக்கு. வாங்க வாங்க. அப்பா என்னப்பா இது? என்னென்னமோ சொல்றாங்க. புரியலம்மா. அவங்க ஏதோ பேசிட்டாங்களே, பதிலுக்கு பதில் பேசிட்டேன் தவிர அங்க என்ன நடந்திருக்கோம்னு மனசு கருத்து அடிச்சுக்குதுமா. சரோவை நினைச்சதாப்பா எனக்கு கவலையா இருக்கு. பாவம், அவ மனசு உடைஞ்சு போயிருப்பா. அப்பா நீங்க உடனே கிளம்பி அங்க என்ன ஏதுன்னு போய் பாத்துட்டு வாங்கப்பா. ஏன்பா மாமா போலீஸ் புடிச்சிட்டு போற அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணிருப்பாரு? இத பாருமா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போலீஸ் வர்ற அளவுக்கு அவர் ஒன்றும் தப்பு பண்ணிருக்க மாட்டார். ஆமா, ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. ஒருவேளை மாணிக்கமே தப்பு பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி போலீஸ்ல மாட்டிக்கிற அளவுக்கு தெளிவில்லாத ஆள் கிடையாது. சரி, பிள்ளையெல்லாம் சொல்லுது, போய் தான் பார்த்து வந்துருங்களேன். ஆமாப்பா, நீங்க போனாதான் சரோக்கா மனசுல ஒரு தெம்பு வரும். சரி, நான் உடனே கிளம்புறேன். ஆ. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். பயப்படாதீங்க, நான் வரேன். ஹலோ சுந்தரம், நான் தான் சிதம்பரம் பேசுறேன். நான் சுந்தரம் தான் பேசுறேன். சுந்தரம், என் மாப்பிள்ள மாணிக்கத்தை சாரா எங்க இடத்துல சொல்லு, போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்களே. ஆமா, தற்சமயம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ ஒன்னும் பதட்டப்படாத. சுந்தரம்,
பாணிக்கு அந்த மாதிரி விவகாரத்துக்கெல்லாம் போறவர் இல்லப்பா. விடுப்பா, எனக்கு தெரியாதா? ஏதோ கெட்ட நேரம் நம்மள போட்டு படுத்துது. ஆமா, இது ஒண்ணும் பெரிய பிரச்சனையாயிராத. நான் தான் சொன்னேன்ல, வேணும்னா உன் திருப்திக்கு அவனை கேட்டு தெரிஞ்சுக்கிறியா? வேணாம்ப்பா, பாவம். அவருக்கு இதை பத்தி என்கிட்ட பேச தயக்கமா இருக்கு. நான் உடனே கிளம்பி அங்க வரேன். சரி, கிளம்பி வா, மத்தது அப்புறம் பாத்துக்கலாம். மேற்கொண்டு என்ன பண்ணுங்கிறதுக்கு லாயரை வர சொல்லியிருக்கேன். ஆமா, உனக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சிச்சு? அங்க மாணிக்க தங்கச்சிய பொன் பார்க்க இந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் போயிருந்தாரு. வந்தவர் இதை சொன்னாரு. கேட்டதும் ஆடி போயிட்டேன்பா. உனக்கு தான் உடம்பு சரியில்லையே, இப்ப தெரிய வேணாம். எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ளேயும் வந்து சொல்லிட்டாங்களா? வந்தவங்க அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு நம்ம மாப்பிள்ளை வீட்டை பத்தி கண்டபடி பேசிட்டாங்க. நானும் கோவத்துல பதிலுக்கு பேசிட்டேன்பா. சரி, புறப்பட்டு வா, மத்தத நேர்ல பேசிக்கலாம். நான் வரேன்ப்பா, கொஞ்சம் பாத்துக்க. போன்ல உன் மாமனார் தான் உன் தங்கச்சிய பொண்ணு பார்க்க வந்தவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க போல இருக்கு. சரி, தொழில் தான் விவகாரம். பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தபோது உன் தங்கச்சி எங்க போயிட்டா? என்னப்பா கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்லாம இருக்க? இல்லையா, இந்த கல்யாணத்துல அவளுக்கு விருப்பம் இல்லைங்கிறது முதல்லயே சொல்லிட்டா. நான் தான் அவளை கட்டாயப்படுத்திட்டேன். அதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்கும் போது வீட்டுக்கு வராம இருந்தா எப்படிப்பா? என்ன பிள்ளை வளர்த்திருக்காங்க. சேச்சே, இப்ப எவ்வளவு அசிங்கமா போச்சு. இல்லையா, அவளுக்கு பிடிக்கலனாலும் காலேஜ் முடிச்சு நேரா வீட்டுக்கு வரதா தான் இருந்திருக்கா. கூட பிடிக்கிற பிள்ளைங்க தான் ஏதோ சொல்லி மனசுக்கு எடுத்துருக்குதுங்க. அட போப்பா, உன் தங்கச்சிக்கு எங்க போச்சு புத்தி? மத்தவங்களை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? சரி விடு, உன் தங்கச்சி பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? ஆமா, அதே நேரத்துல லாரியில சாராயம் இருந்துச்சுன்னு எப்படி போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க? அது வந்து என்ன தயங்குற? எதுவா இருந்தாலும் சொல்ல வந்ததை தெளிவா சொல்லு. ஏன்னா மாட்டிக்கிட்ட பிரச்சனையில இருந்து நாம வெளியில வரணும்ல. இல்ல, மார்க்கெட்ல தொழில் போட்டி, அதனாலதான் யாரோ மாட்டி விட்டுருக்காங்க. மாட்டி விட்டாங்கன்னா யாரு? எனக்கு எதிரின்னு யாரும் பெருசா இல்ல. எனக்கு சந்தேகம்லாம் சிவசாமியும் ரமேஷ் மேலேயும் தான். சரி, அப்படியே இருக்கட்டும். எப்படி ஏதுன்னு விசாரிச்சியா? இனிமேதான் விசாரிக்கணும். பழனி, ஆ. இங்க வா. இந்த இத ரிஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்பிச்சிடு. சரிங்க நீ போ. சரிங்க. சரி மாணிக்கம், நடந்தது நடந்து போச்சு. இத பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. சிவசாமி மேல உனக்கு சந்தேகம் இருக்கிறது கரெக்ட் தான். ஆமா, நமக்கு தெரியாம நம்ம லாரியில அந்த மாதிரி சரக்கை எப்படி ஏத்தினாங்க? அதான் எனக்கும் புரியல. சரக்கு ஏத்தும் போது செல்வம் கூடியே இருந்திருக்கான். அவன் இருந்தா எப்படி தப்பு நடந்துச்சுன்னு எனக்கு புரியல. ஆமா, இந்த பழனி எப்படி நல்லவனா? இவன் நல்ல டைப் தான். அதோட சிவசாமியோட இவன் லிங்க் வச்சுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா அவங்க விரட்டி விட்டு தானே நம்ம கிட்ட வந்து சேர்ந்தான். மாணிக்கம், தொழில கெட்டிக்காரத்தனம் மட்டும் இருந்தா பத்தாது. எதிரிகளை சமாளிக்கிற திறமையும் வேணும். அதுதான் நமக்கும் நல்லது. ஐயா, நான் கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். காலையில நடந்த விஷயத்த பேசுனதுல அம்மா கொஞ்சம் வருத்தமா இருக்காங்க. நான் போய் பார்த்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். சரி, நீ போயிட்டு வரும்போது லாயரை கூட்டு வந்துரு. இந்த பிரச்சனையில மேற்கொண்டு என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு பேசி தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, நான் வரேன். அம்மா, நிர்மலா, ஏம்மா பேச மாட்டீங்களா? நாங்க என்னப்பா உன்கிட்ட பேச வேண்டியிருக்கு? என் பேச்ச நீ கேக்குற நிலைமையிலயா இருக்க? என் பேச்ச நீ கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன் நிலைமை வருத்தம் எதுவுமே தெரியாத மாதிரி நீங்களே பேசலாமா? நாங்க மட்டும் என்ன நிம்மதியாவா இருக்கோம்? எங்க நீ எங்களை எல்லாம் மறந்துட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போயிடுவியோன்னு
பயமா இருக்கு. ஏமா ஏமா உங்களுக்கு இந்த மாதிரி நினைப்பெல்லாம் வருது? நான் என்னைக்கு இருந்தாலும் உங்க புள்ளதான், நிர்மலா கண்ணன் தான். இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு மனுஷனை எவ்வளவு பாதிக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த பாதிப்புல நான் கொஞ்சம் கோவப்படுறது இயற்கை தானே. அதை வச்சு நான் உங்களை வெறுத்துட்டேன்னு நீங்க நினைக்கலாமா? நீ அவளை அப்படி போட்டு அடிச்சிட்டியேடா. அம்மா, கோவத்துல அடிக்கிறது திட்டுறதெல்லாம் சகஜம் தானே. அதை விட்டுருங்கம்மா. யார் அடிச்சா? நான் தானே. நிர்மலா, இங்க வாமா. உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்லம்மா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தான் நான் இங்க வந்திருக்கேன். உன்னை அடிச்சிட்டேனே தவிர மனசுல ரொம்ப வேதனையா இருக்குமா. அதனால ஒரு முடிவோட தான் இங்க வந்திருக்கேன். என்ன முடிவு? நல்ல முடிவு தாம்மா. நிர்மலா, நீ விரும்புறவனையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது.